திருவாரூர் மாவட்டம் குன்னியூரில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஒரு வாரமாக கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் பகுதியில அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல குன்னியூர், மாவூர், பின்னவாசல், திருக்கரவாசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அங்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 2ஆம் தேதி விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த 400 நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்து 10 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த நெல் மூட்டைகள் என்பது கொள்முதல் செய்யப்படாத ஒரு நிலையில் இருந்து வந்துள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும், குறிப்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அந்த 400 நெல் மூட்டைகளும் முற்றிலுமாக மழையில் நனைந்திருக்கிறது. முழுவதுமாக தார்பாய் போர்த்திருந்தாலும் அந்த மழைநீர் தரையில் ஓடியது ஃபுல்லாக அடிப்பகுதி அனைத்தும் நனைந்திருக்கிறது. இதனால் அந்த 400 நெல் மூட்டைகளும் வீணாகி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேற்று உணவு வழங்கல் பொருட்துறை அதிகாரிகள் நேரடியாக பேசினார்கள். இது உடனடியாக கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை. ஆகையால் மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். SRM செய்த தவறின் காரணமாகவே இந்த தவறு நடந்திருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.